கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி வேறொருத்தர்கிட்ட கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? இதை பத்தி இயேசு சொன்ன ஒரு அதிரடியான கதை தான் இது. ஒரு பெரிய நிலக்காவலர் இருந்தாராம். அவர் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பெரிய திராட்சை தோட்டத்தை உருவாக்கினாரு. வேலி போட்டு பாதுகாப்புக்கு கோபுரம் கட்டி பக்காவா ரெடி பண்ணிட்டு சில விவசாயிகள் கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டு போனாரு. அறுவடை நேரம் வந்ததும் தன்னோட பங்கை வாங்கிட்டு வர வேலைக்காரங்களை அனுப்புறாரு. ஆனா அந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தரை அடிச்சு விரட்டினாங்க, இன்னொருத்தரை கொன்னுட்டாங்க, ஒருத்தர் மேல கல்ல வீசி காயப்படுத்தினாங்க. மறுபடியும் ஆட்கள் அனுப்பினாலும் அதே கொடுமை தான் நடந்துச்சு. கடைசியா அந்த ஓனர், சரி என் சொந்த மகனை அனுப்புவோம், அவனுக்கு கண்டிப்பா மரியாதை கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையா அனுப்புனாரு. ஆனா அந்த பேராசை பிடிச்ச விவசாயிகள் வாரிசு வந்துட்டா, இவனை போட்டு தள்ளிட்டா இந்த தோட்டமே நமக்கு தான் சொல்லி அந்த மகனை தோட்டத்துக்கு வெளியே இழுத்துட்டு போய் கொன்னுட்டாங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு இயேசு ஒரு கேள்வி கேட்டாரு. இப்போ அந்த ஓனர் வந்தா என்ன பண்ணுவாரு? மக்கள் சொன்னாங்க, அந்த கெட்டவங்களை அடிச்சுட்டு தோட்டத்தை ஒழுங்கான வேற விவசாயிகள் கிட்ட கொடுப்பாருன்னு. அப்போ இயேசு சொன்ன எச்சரிக்கை தான் இன்னைக்கும் நமக்கான மெசேஜ். வீடு கட்டுறவங்க வேணாம்னு தூக்கி போட்ட ஒரு கல்லு தான் இன்னைக்கு அந்த கட்டிடத்துக்கே மூலக்கல்லா இருக்கு. அதே போலதான் இயேசுவும். நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் வச்சு நாம சரியான கனிகளை கொடுக்கலனா அந்த ராஜ்யம் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு வேறொருத்தருக்கு போகும். சோ நாம தகுதி உள்ளவங்களா மாறுவோம்.